அடுத்து மாத்துவம் திரு லட்சுமிபதி ராஜு சென்னை அவர்களுடைய ஏவி ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய தாரா ஃபவுண்டேஷனுடைய டிவைன் அவார்ட்ஸில் அடியேன் லக்ஷ்மிபதி ராஜா. நான் காக்னிசன்ட்ல அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 23 வருஷமா சென்னையில மேடவாக்கத்தில் இருக்கேன். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் வாயு பகவானுடைய அவதாரம். அவரே திரேதாயுகத்திலே ராமபிரானுக்கு சேவை செய்வதற்காக ஹனுமானாகவும், துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சேவை செய்வதற்காக பீமசேனனாகவும், அவரே இந்த கலியுகத்திலே வேதவியாசருடைய மகாபாரதம், புராணங்கள், பிரம்மசூத்திரம் முதலான விஷயங்களுக்கு விளக்க உரை எழுவதற்காக, ஞான காரியத்திற்காக ஸ்ரீமன் மத்வாச்சாரியாராக அவதாரம் செய்திருக்கார். அவருடைய 2 அம்ச கோட்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மகேஷனுடைய சேவை, இன்னொன்று மக்களுக்கான சேவை. ஏனால் தமிழ்நாட்டிலே மத்வ சித்தாந்தத்தினுடைய பிரச்சாரம் ஆகணும். எத்தனையோ மகனியர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சரித்திரம், அவர்கள் காட்டிய அந்த பக்தி, அதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஊர்களுக்கு சென்று, முக்கியமாக கடலூர், தருமபுரி, மதுரை, திருநெல்வேலி, ஈரோடு, கோவை, கிருஷ்ணகிரி போன்ற எல்லா ஊர்களுக்கும் சென்று அது ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதே நேரத்தில் எழுத்திலே எனக்கு இருக்கிற ஆர்வத்தின் மூலமாக கட்டுரை வடிவிலே இத்தனை விஷயங்களையும் கூட ஒரு 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகளாக ஆன்மீக மாத இதழ்கள் மற்றும் எத்தனையோ புத்தகங்களில் அறிமுக உரை இதையெல்லாம் எழுதக்கூடிய ஒரு அமைப்பும் எனக்கு அமைஞ்சது. அது எல்லாமே எனக்கு என்னுடைய இந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கையில கடந்து வந்த படிகளாக நான் பார்க்கிறேன். தாரா ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு தெரியும், தாரா ஃபவுண்டேஷன் எத்தனையோ சோசியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. தாரா டிவைன் அவார்ட்ஸ் 2025 அப்படிங்கறத ஆர்கனைஸ் செய்திருக்காங்க. அந்த ஒரு அவார்ட்ல 63 துறைகளிலே மாத்வம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவிலே அடியனுக்கும் கூட இந்த ஒரு பாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுக்காக தாரா ஃபவுண்டேஷன் அமைப்பாளர்கள் எல்லோருக்கும் கூட என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். தர்மமிகு சென்னை சிவலோக திருமடத்தின் மடாதிபதியாக விளங்கக்கூடிய வாதவூர் அடிகளை யாவை அன்போடு அழைக்கின்றோம்.